ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் பே த கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை பற்றி தான் சொல்ல போகிறேன். படத்தோட ஆரம்பத்தில் 1679 அப்படிங்கிற வருஷத்தில் ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட்டில் ஒரு 3 குழந்தைங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளார இந்த டார்க் மேஜிக்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி காட்டுறாங்க. அப்போது அந்த குழந்தைங்க கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது மேலே இருந்து யாரோ பேஸ்மெண்ட்டை உடச்சிட்டு கீழே வர மாதிரி தெரியுது. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போது ப்ரெசண்ட்டில் ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையனோட பேர் சார்லி. அவன் நைட் நேரத்தில் தூங்காம எந்திரிச்சு நின்றுக்கிட்டு எதையோ ஒன்று பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா ஜன்னல் ஓரமாக ஒரு உருவம் ஒன்று தெரியுது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு அங்கே தூங்காம அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். அங்கே போய் அவங்க அம்மா கிட்ட அப்பா எப்போ வருவார், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூடயே தூங்கிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. யாருன்னா அந்த பையனோட அப்பா. அந்த பையனோட பேர் சார்லி. அவங்க அப்பா என்னன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு. வந்தவொடனே அவங்க அம்மா பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற அந்த பையனை தூக்கிட்டு போய் அவனோட ரூம்லேயே படுக்க வைக்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், நாளைக்கு நீங்க என் கூட இருக்கணும், ஏன்னா நாளைக்கு ஹாலோவின் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்துடுறாரு. அந்த பையனும் ஹாலோவின் ஃபங்க்ஷனுக்காக பைரேட் கெட்டப்ல ரெடியா இருப்பான். அவங்க அப்பா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க அப்பா வரவே மாட்டாங்க. அந்த பையன் சார்லியும் அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒர்க் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கெட்டப்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு ஹாப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பையனும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, நான் பையனை கூட்டிட்டு வெளியே போறேன் அப்படின்னு அந்த பையனோட அப்பா சொல்றாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதனால அங்கிருந்து சார்லியும் அவங்க அப்பாவும் அந்த ஹாலோவின் ஃபங்க்ஷன் நடக்கிற அதே இடத்துக்கே போறாங்க. போன இடத்துல அந்த பையன் ஒரு கேமரால நடக்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ கேமரால யாரோ ஒருத்தர் தூரத்துல இருந்து அவனை பாக்குற மாதிரி தெரியும். ஆனா கேமரா எடுத்துட்டு பார்த்தா அந்த இடத்துல வேற யாரோ இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்பையும் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வேற ஏதோ ஒரு உருவம் தான் தெரியும். மேலேயே பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பா கிட்ட கோஸ்ட்டுக்கு பே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்க அப்பா இருந்துட்டு என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு திரும்பி ஐஸ்கிரீம் வாங்குவாரு. அதுக்கடுத்து திரும்பி பார்த்தா அடுத்த நொடியே அந்த பையன் காணாம போயிருப்பான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பையனை தேடிட்டு அங்கே இங்கன்னு அலைவாரு. வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆகி 2 பேருமே வந்து தேடுவாங்க. அப்பையும் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக தேடியும் கூட அந்த பையன் கிடைக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் கிட்டையும் சொல்லுவாங்க அந்த பையன் கிடைச்சே இருக்க மாட்டான். கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிரும். இந்த ஒரு வருஷம் கேப்ல அந்த பையனோட அப்பா அம்மா 2 பேருமே பிரிஞ்சு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட அப்பா இன்னுமே அவனை தேடுறதுலேயே தான் இருப்பாங்க. அவனை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த டிடெக்டிவ் அவங்க கிட்ட போய் இன்னுமே எப்போ பார்த்தாலுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் நீங்கள் அவனை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு, எப்போ தான் கண்டுபிடிப்பீங்க, இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்குமே சார்லியை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் இந்த டென்ஷன்லேயே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு எதிரில் போகிற பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் விண்டோவில் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டே போவான். அவருக்கு தெரியறது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாது. ஆனால் அவன் தெரியறதுனால அந்த ஒரு பதட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அவனை தேடிக்கிட்டே அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடி போவார். அதுக்கப்புறம் அந்த பஸ் ஒரு இடத்துல நிற்கும். உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் பஸ்லேருந்து கீழே இறங்கிடுவார். அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரில் ஒரு இடத்துல ஒரு பில்டிங்கில் பே த கோஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அதை பார்த்தோன்னே தான் அவருக்கு ஒன்று தோணும். அவங்க பையன் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சொன்ன வார்த்தை இதுதான், பே த கோஸ்ட். அது ஞாபகம் வரும். அதனாலேயே அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த பில்டிங்குள்ளே போவாங்க. கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா போய் கேட்பாரு, பே த கோஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இந்த இடத்துல எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திடீர்னு அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் அழுகுற மாதிரி சத்தம் கேட்கும். அப்படியே முணுமுணுக்கிற மாதிரி. அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டு பயந்துட்டு அங்கே இருக்கிற நெருப்பெல்லாம் அணைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பே த கோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் எதுவுமே அந்த இடத்துல சரியா கிடைச்சிருக்காது. அதனால அந்த பையனோட அப்பா அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டில் அந்த பையனோட கேமராவெல்லாம் எடுத்து அதுலேருந்து ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பார்த்துட்டு வச்சுட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமராவில் ஃபுட்டேஜ் ப்ளே ஆகும். என்னென்னு போய் பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு வீடியோ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த வீடியோ ஜூம் ஆகும். ஜூம் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தான் தெரியும். அந்த வீட்டுக்குள்ளார ஜூம் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய குழந்தைங்க இருப்பாங்க ஹாலோவின் கெட்டப்பில். அதை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வருது. அதனால அவங்க தூங்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு அப்படியே கீழே நடந்து
நடந்து போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க பையன் சார்லி ஒரு சைக்கிள் வச்சுருப்பான், சின்னதாக அந்த ஸ்கேட்டிங் சைக்கிள் மாதிரி. என்னன்னா அந்த சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அது மேலே யாருமே நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு பயமாயிரும். அந்த சைக்கிள் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே நேராக அவங்க முன்னாடி வரும், வந்து அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ பயங்கரமாக பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுவாங்க. திரும்ப 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்க. எனக்கு பையனை பார்க்குற மாதிரியே அப்பப்போ ஞாபகம் வருது, அவன் என் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரியே தெரியுது, ஆனால் பார்த்தா அவன் இல்லை அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் சார்லி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இன்னைக்கு வீட்டில் அவனோட சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆனதை நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரே மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இந்த சார்லி விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் சார்லியோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஹாலோவின் டேல காணாமல் போன குழந்தைங்க மட்டும் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் அவருக்கு தெரிய வருது. ஸோ இதை பற்றி அந்த டிடெக்டிவ் கிட்ட கேட்குறாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஹாலோவினில் மட்டும் காணாமல் போன குழந்தைங்க கிடைக்கவே இல்லை, இது ஏன் நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவும் அவராகவே யோசிச்சு பார்க்குறாரு. அவரும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது கடைசி வருஷத்தில் நம்ம ஹீரோவோட பையன் சார்லி காணாமல் போனால அப்போ அவங்க கூட சேர்ந்து இன்னும் 2 குழந்தைங்களும் காணாமல் போயிருப்பாங்க. அதில் ஒரு குழந்தையோட ஃபைல் எடுத்து செக்அப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அம்மா இருக்கிற இடத்துக்கே போவாங்க. அங்கே போய் அவங்க கிட்ட விசாரிப்பாங்க. அவங்களும் சார்லியோட அப்பா அம்மா மாதிரியே என்னோட குழந்தைய நேற்று தான் நான் பார்த்தேன், அப்பப்போ கண் முன்னாடி வரான், திடீர்னு காணாமல் போயிடறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி இருந்து நெருப்பு அவங்க மேலேயே வந்து அடிக்கிற மாதிரி வருது. அதை பார்த்துட்டு 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. டிடெக்டிவ்க்கு ரொம்பவே பயம் வந்துடுது, என்னடா இது ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சார்லியோட அப்பா வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த சார்லி நின்றுட்டு விண்டோவில் பார்ப்பால அதே இடத்துல நின்று பார்க்குறாரு. அவரோட கண்ணுக்கு ஒரு 3 பேர் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி திடீர்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேர் திடீர்னு எரிய ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது மாறி மாறி. அதுக்கப்புறம் இந்த பேயெல்லாம் ஓட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு லேடி தான் வராங்க. அவங்க வந்தவுடனே சார்லி யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு பொருள் கேட்குறாங்க, அது எடுத்து கொடுக்குறாங்க. பெருசாக எதுவுமே அந்த வீட்டில் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏதோ ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒன்று அவங்களை அட்டாக் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்காக செவுத்து மேலே ஏறுறாங்க. அவங்க கழுத்தை பிடிச்சி யாரும் நெருக்கிற மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருந்து அப்படியே புகையாக வருது, இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் திரும்ப அந்த இடத்துக்கு வராங்க. ஏதோ வித்தியாசமாலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதனால் நீங்களே ஜெயிலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை கூட அமையும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சார்லியோட அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது இப்போ அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு போய் அவங்க ஒய்ஃப் இருக்கிற ரூமில் பார்த்தா அவங்க ஒய்ஃப் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நேராக எதையோ பார்த்துட்டு ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். கிட்ட போய் பார்த்தா திடீர்னு திரும்புவாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் உடம்புக்குள்ளார அவங்க பையன் சார்லி தான் இருப்பான். அவங்க பேசுவாங்க, சார்லியோட வாய்ஸ் தான் கேட்கும். அந்த பையன் என்ன சொல்ல வரானா, என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்கப்பா, இந்த இடம் ரொம்ப குளிராக இருக்குது, சீக்கிரமே என்னை காப்பாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பேசுகிறான். அதை பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அதே நேரத்தில் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு கத்தி மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துட்டு அவங்க கையை அவங்களே கிழிச்சிக்கிறாங்க. அப்போது சார்லியோட அப்பா அவங்க அம்மாவை எப்படியோ ஒன்று தடுத்து நிறுத்தி அவங்கள மயக்கமடைய வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கையிலான அந்த காயத்தையும் சரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சார்லியோட அம்மா கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு பார்த்தா அந்த கையில் இருக்கிற கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது கையில் அவங்க கிழிச்சிக்கிட்டாங்களா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த சிம்பிளை பற்றி அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி கிட்ட சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த லேடியை அந்த சிம்பிளை பற்றி கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏரியாவில் பயங்கரமான ஒரு நோய் ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த இடத்துல டார்க் மேஜிக்லாம் பண்ணுற ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா. அதனாலேயே அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த டார்க் மேஜிக் பண்ணுறால இந்த பொண்ணு தான் ஏதோ மந்திரம் பண்ணி ஏதோ பண்ணி விட்டுட்டா, அதனால தான் இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த நோய் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அந்த பொண்ணை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் அந்த சிம்பிள் மூலமாக அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட ஹாலோவின் டேட்டும் வர ஆரம்பிக்குது. ஸோ ஹாலோவின் நடக்கிற அந்த இடத்துக்கே போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் அங்கே இருக்கிற ஒரு லேடி கிட்ட இந்த சிம்பிளுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட கையிலேயே அந்த சிம்பிள் வச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி விசாரிக்கும் போது அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடியும் அவங்களோட 3 குழந்தைங்களையும் காமிக்கிறாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா இந்த டார்க் மேஜிக்லாம் பண்ணுறவங்க தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நோய் ஒன்று தாக்கி நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஸோ இந்த மந்திரம் பண்ணுற இந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சி துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே அண்டர் கிரவுண்டில் அந்த 3 குழந்தைங்கள் இருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீனில் நடந்ததை நான் சொன்னல அது இதுதான். ஸோ அந்த 3 குழந்தைங்களோட அம்மாவை பார்த்தீங்கன்னா துன்புறுத்தி கொன்னுடுறாங்க. அப்படி கொல்றது மட்டும் இல்லாமல் அந்த 3 குழந்தைகளையுமே கொன்னுடுறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா என்னோட குழந்தைங்களை கொன்னுட்டீங்களே, ஒவ்வொரு வருஷமும் ஹாலோவீன் அப்ப எல்லாரோட குழந்தையும் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுட்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஹாலோவீன் அப்ப 3 குழந்தைய அந்த லேடி வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க.
அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கிறதா எல்லாரும் வந்து பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதனால தான் ஹாலோவீன் அப்பெல்லாம் அங்க இருக்கிற ஒரு நெருப்புல குழந்தைங்க கிட்ட கையில பொம்மையை கொடுத்து அதுல போட வச்சிடுறாங்க. அப்படி பண்ணிட்டா அந்த பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு போக மாட்டா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கிற விஷயமே. அப்போ சார்லியோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட கேட்குறாங்க, அப்போ என்னோட குழந்தைய காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, காப்பாற்ற முடியுமாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் ஒரு வழி இருக்கு. இந்த சாத்தானோட உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்குமான பாதை வந்து ஹாலோவீன் அப்ப ஓப்பன் ஆகும். அந்த பாதையில தான் அந்த பொண்ணு வந்து வருஷம் வருஷம் 3 குழந்தைங்களை தூக்கிட்டு போறா. அதே பாதையை நீங்க கண்டுபிடிச்சு போனீங்கன்னா உங்க குழந்தைய காப்பாத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பாதை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பாதை இருக்கிற இடத்துல அந்த பொண்ணோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்பதான் சார்லியோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு தடவை ஒரு பில்டிங்ல பேய் த கோஸ்ட்னு எழுதி இருக்கும். அப்போ அந்த பில்டிங்குள்ள இருக்கிற அண்டர் கிரவுண்டுக்கு போகும்போது அங்க யாரோ ஒரு லேடி அழுகுற மாதிரி முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சுல. ஸோ அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் அந்த பாதை இருக்குது போல அப்படின்னு. அதனால அந்த பில்டிங்கே போறாங்க. அங்க போனா அங்க இருந்த அதே ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் கிட்ட அந்த பாதையை பத்தி கேட்கறாங்க. அப்போ அந்த ஆள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த வழியை காமிக்கிறாங்க. இதுதான் அந்த வழி, இதுக்குள்ள போயிட்டு வெளியே வர்றது உன்னோட திறமை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சார்லியோட அப்பா அந்த வழியில அந்த சாத்தானோட உலகத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா சார்லியோட கேமரால ஒரு வீடியோ ஒன்று பிளே ஆச்சுல, அதுல ஒரு வீடு தெரிஞ்சுல, அந்த வீடு தான் தெரியுது. இவர் பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் அண்டர் கிரவுண்டுக்கு போனா எக்கச்சக்கமான குழந்தைங்க அங்க இருக்கிறாங்க ஹாலோவீன் கெட்டப்ல. அதுல சார்லியோட அப்பா அவங்க பையனை தேடிட்டு உள்ள போறாங்க. அவங்க பையனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கூட்டிட்டு வர ட்ரை பண்ணும்போது சார்லி கூடவே அந்த வருஷத்துல காணாம போன மிச்ச 2 குழந்தைங்களும் கூட வராங்க. ஸோ 3 குழந்தைங்களையும் கூட்டிட்டு அங்க இருந்து ஓடி வராரு. நம்ம உலகத்துல இந்த சாத்தானோட உலகத்துக்கு போற அந்த பாதை இருக்குல்ல, அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அதாவது அந்த பிரிட்ஜ் கிட்ட அங்க வந்தவொடனே பாத்தீங்கன்னா எதிரில் அந்த பேய் வந்துடுது. அதாவது அந்த லேடி வந்துடுறாங்க. அவங்க வந்தவொடனே 2 பேருக்குள்ளாரையும் சண்டை நடக்குது. சார்லியோட அப்பாவை அந்த பேய் விட மாட்டேங்குது, தூக்கி அடிக்குது. அந்த கேப்ல அந்த 3 குழந்தைகளும் முன்னாடி ஓடி வந்துடுறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பேய் கிட்ட அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகி எப்படியோ ஒன்று ஒரு கொடூரமான இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. அந்த 3 குழந்தைகளையும் எப்படியோ ஒன்று காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் சார்லியோட அப்பா அவங்க பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்தவொடனே அப்படி ஒரு சந்தோஷம். சார்லி ஹாக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சார்லி ஒரு விஷயத்த சொல்றான், நேற்று நானும் அப்பாவும் ஹாலோவீன் பார்ட்டியில பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு. அப்பதான் அவங்க 2 பேருக்குமே ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா சார்லிக்கு அந்த பேய் வந்து அவங்கள தூக்கிட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சார்லியோட அப்பா அம்மாவுக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படம் அப்படியே முடியிற நிலைமைக்கு வருது. அப்போதான் இன்னொரு சீன் காட்டுறாங்க. என்னன்னா சார்லியோட அம்மா அவங்க கையில காயம் பண்ணிக்குவாங்க. அதுல ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது சார்லியோட அப்பா அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிற ஒரு லேடி கிட்ட சொல்லி அந்த சிம்பிளை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களே, அந்த லேடியை இந்த பேய் ஆல்ரெடி கொலை பண்ணியிருக்கும். கழுகெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த லேடியோட கண்ணை காட்டுறாங்க. திடீர்னு அப்படியே டார்க்கா மாறும். அந்த பேய் இந்த லேடிக்குள்ள வந்துட்டதா காமிக்கிறாங்க. அப்படியே அந்த படத்தோட டைட்டில போட்டு படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இதுதான் பேய் த கோஸ்ட் அப்படிங்கிற இந்த படத்தோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.